இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது குறித்து ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் லோகநாதனும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தேர்தல் ஆணைய நடவடிக்கை என்பதுனா இது நிச்சயமா ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என்றுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே ஒரு புகாரிலையும் நாங்க ரத்து செய்யணும்னு நாங்க சொல்லி கொடுத்தோம். ஆனா அதோடு சேர்த்து இந்த பணம் விநியோகம் செய்யக்கூடிய வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாங்க சேர்த்து கொடுத்தோம். இதுவரை தேர்தல் ஆணையம் அதை சம்பந்தமான எந்த விதமான முடிவையும் அவங்க எடுக்கல. அப்ப என்னன்னு சொன்னா மீண்டும் நீங்க தேர்தல் அறிவிச்சா இதே வேட்பாளர் தான் போட்டி போடுவாங்க. அப்ப இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க என்பதை தேர்தல் ஆணையம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றது, எந்த வகையில் நம்புதுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. யார் பணம் கொடுத்து அங்கன்னு எங்களுக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கோம்ல, அதன் அடிப்படையில் அவங்க வேட்பாளர் தான் தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு தேர்தலை அவங்க எப்படி ரத்து செஞ்சாங்க எங்களுக்கு தெரியல. அடுத்தது என்னன்னா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தியா நியாயம் இருக்கு, தப்பே பண்ணாத எங்களுக்கு எப்படி அவங்க தண்டனை கொடுப்பாங்க? நாங்கள் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து இந்த உடலாலும் மனசாலும் உழைச்சிருக்கோம். எங்களோட உடல் உழைப்பு போச்சு, பணம் போச்சு, நேரம் போச்சு, எல்லாம் போச்சு. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்?